into the life as a school. ஒரு வாழ்க்கை பள்ளிக்கூடம் என்பதை அறிய நாம் முற்படும் பொழுது I just want to share a little bit of my secular work background. நான் என்ன மாதிரி வேலை செய்யறேன் வெளியன்னு சொல்லி நான் சொல்ல விரும்புறேன். I work for an organization ஒரு ஸ்தாபனத்துக்கு நான் வேலை which செய்றேன். is called a not-for-profit or an NGO in அது popular லாபத்தை terms. பெறுகிற ஒரு ஸ்தாபனம் கிடையாது. So the organization அந்த ஸ்தாபனம் works majorly for education. அது படிப்பு கொடுக்கிறதான ஒரு ஸ்தாபனமா இருக்கிறது. Education of the unprivileged or the less privileged. அதாவது படிப்பு வசதி அற்றவர்களுக்கு படிப்பை கொடுப்பது. Whether they are women, youth or children. அது ஸ்திரீகளோ சிறு குழந்தைகளோ வாலிபர்களோ. Whoever comes from less privileged backgrounds. யாரெல்லாம் வசதி இல்லாத குடும்பத்திலிருந்து வராங்களோ with no access to education. அவங்களால படிக்க வசதி கிடையாது. With no comfort of getting the best of the education. ஒரு நல்ல சிறந்த படிப்பு உலகத்துல நான் பெறணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க ஆனால Or முடியாது. with no means to go to school whatsoever. பள்ளிக்கூடத்துக்கே போக வசதியற்றவர்கள். These are the kind of people who enroll into our organization. இந்த மாதிரி தேவையுள்ளவர்கள் மாத்திரம் தான் எங்க ஸ்தாபனத்துக்கு வராங்க. And they are given education. அவங்களுக்கு படிப்பு One கொடுக்கப்படுகிறது. of our major highlights எங்களுக்கு முக்கியமான காரியம் is என்னன்னா our school in Delhi. எங்க டெல்லியில இருக்கிற ஒரு ஸ்கூல் It is the most celebrated school in the country. அந்த தேசத்தில் கொண்டாடப்படுகிற ஒரு பெரிய பள்ளிக்கூடம். Just like any other premier institution. நல்ல சிறந்த பள்ளிகளிலே It is one of the most successful institutes in the country. எங்கள் பள்ளியும் ஒரு பள்ளியாக இருக்கிறது, வெற்றிகரமாக போய் கொண்டிருக்கிறது. However, ஆனாலும் the school only enrolls அந்த ஸ்கூல்ல யாரெல்லாம் சேர்க்கறாங்கன்னு the சொன்னா less privileged, வசதி இல்லாதவங்கள, the ones who come from the poorest of the poor ரொம்ப communities, ஏழ்மையில் இருக்கிற சமுதாயத்தில் அவங்கள கொண்டு the வரதுக்கு one whose parents can by no means afford to send them to a good school, பெற்றோர் நல்ல பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியாத பிள்ளைகள், those who are probably the first generation learners in their entire family, அவங்க முழு குடும்பத்திலே முதல் சந்ததி படிப்பை பெறுகிற முதல் சந்ததி, those are the kind of children who enroll into our school. இந்த மாதிரி பிள்ளைகள் தான் எங்க But பள்ளிக்கூடத்துக்கு they வராங்க. are given the best high quality education. ஆனால் அவர்களுக்கு சிறந்த பாடத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம். CBSE syllabus, நல்ல சிபிஎஸ்இ சிலபஸ், all the best equipment, எல்லாமே சிறந்த வசதி the படைத்த, best lab, the best facilities, பெஸ்ட் லேப், பெஸ்ட் வசதி. and they graduate. அவங்க படிச்சு முடிக்கிறாங்க. They move out of school. அந்த பள்ளிக்கூடத்துல இருந்து வெளியே They போறாங்க. move out of 12th grade. அந்த 12ஆம் கிளாஸ் முடிச்சிடுறாங்க. And they go into the best institutes in the country again for their higher education. அடுத்ததாக மேற்படிப்புக்காக நல்ல கல்லூரியில் சேருகிறார்கள். Many of our graduates are now in high posts that they could have ever imagined in their எங்க lifetime. பள்ளியில் படிச்சு கிராஜுவேட் ஆனவங்க கற்பனை செய்து பார்க்க முடியாத நல்ல ஸ்தானங்களில் In இருக்கிறாங்க. the school there is just one curriculum, one syllabus. ஆனா ஸ்கூல்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே பாடத்திட்டம் But தான். there is a secret to the success of these students. ஆனா எங்க ஸ்டூடெண்ட்ஸுடைய வெற்றிக்கு ரகசியம் என்னன்னா And for that we always say it is a hand holding of every child. அதனுடைய ரகசியம் என்னன்னு சொன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட மாணவனையும் கைப்பிடிச்சு நடத்துறோம். Every child, ஒவ்வொரு தனிப்பட்ட மாணவன், every student ஒவ்வொரு who மாணவன் comes into our school எங்க ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னு சொன்னா is held by their hands. அவங்க கையை நாங்க பிடிச்சுக்கிறோம். And from the minute they step in அவங்க உள்ள வந்த நாள்ல to இருந்து when they are employed வெளியில போய் வேலை செய்யற to வரைக்கும், when they can stand on their own feet சொந்த கால்ல அவங்க நிக்கிற to வரைக்கும், when they're economically, financially independent, பொருளாதாரத்தில் எல்லாவற்றிலும் அவங்க நல்ல செட்டில் ஆன பிறகு we hold their hands stage by stage. அது வரைக்கும் படிப்படியா அவங்க கையை பிடிச்சு நாங்க கொண்டு போறோம். And that we say is the secret to the success. அதுதான் எங்கள் வெற்றியின் ரகசியமா இருக்கிறது. Why do we hold hands? எதுக்காக அவங்க கையை பிடிக்கிறோம்? Why do we individually, personally hold their ஏன் hands? தனிப்பட்ட விதத்தில் அவங்க கையை நாங்க பிடிக்கணும்? Even if they are enrolled into the same syllabus, அதே பாடத்திட்டத்தில் அவங்க the சேர்ந்தாலும், same curriculum, அதே கரிக்குலம்ல all இருந்தாலும், of our children, எங்க மாணவர்கள் they எல்லாருமே come from the poorest of the poor communities. அவங்க எல்லாம் ரொம்ப ஏழ்மையிலிருந்து வசதி இல்லாத இடத்திலிருந்து வராங்க. But they come from different backgrounds, ஆனா வித்தியாசமான பின்னணியிலிருந்து வராங்க. different upbringing, பல விதத்தில் வளர்க்கப்பட்டவர்கள், different challenges, பல சவால்களை சந்தித்தவர்கள், different hardships, பலவிதமான பாடுகளை சந்தித்தவர்கள், different trials in life. பலவிதமான சோதனைகள் வாழ்க்கையில் சந்தித்தவர்கள். They each have different strengths, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு, different weaknesses. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட பலவீனம் So இருக்கு. we see
to it that they are held hands. நாங்க அத பார்த்து அவங்க கையை நாங்க பிடிக்கிறோம். We see to it that they have a personal touch. அவங்களுக்கு அந்த தனிப்பட்ட தொடுதலை நாங்கள் We கொடுக்கிறோம். see to it that every child has a personal mentor, a personal guide. ஒவ்வொரு தனிப்பட்ட மாணவனுக்கும் ஆலோசனை கொடுக்க தனிப்பட்ட டீச்சர் So இருக்கிறாங்க. even if it is that one curriculum, one syllabus, ஒரு கரிக்குலம் ஒரு பாடத்திட்டமா because இருந்தாலும் of that personal touch, அந்த தனிப்பட்ட சேவை நிமித்தம் they will be able to go through that, அதை தாண்டி அவர்களால் செல்ல முடிகிறது. experience all of their challenges simultaneously, சவால்களை தொடர்ந்து அவர்கள் சந்திக்க வாய்ப்பு, go through all of their trials, எல்லா பாடுகள் வழியாக learn through it all, அதை கற்றுக்கொள்ளக்கூடிய and வாய்ப்பு. come out victorious. ஒரு நல்ல வெற்றிகரமான மாணவனாய் எழும்ப Today in the school of life, இன்றைக்கு வாழ்க்கை என்கிற if பள்ளிக்கூடத்தில் life is a school, வாழ்க்கை ஒரு பள்ளிக்கூடம். today you and I are as privileged as our children are. நாம் அதே போல நாம் நல்ல ஸ்லாக்கியம் பெற்ற மாணவர்களாய் Let இருக்கிறோம். me just say much more privileged. இன்னும் அதிக ஸ்லாக்கியம் பெற்றவர்கள் கரங்களை தட்டுங்க. Because in the school of life, இந்த வாழ்க்கை என்கிற பள்ளிக்கூடத்தில் you and I have a divine teacher உங்களுக்கும் எனக்கும் தெய்வீக டீச்சர் இருக்கிறாங்க. who handholds us. அவர் நம் கரத்தை பிடிக்கிறார். From the moment we step into life with him, அவரோடு நாம் வாழ்க்கை ஆரம்பித்த அந்த நாளில் இருந்து until we go from glory to glory, மகிமையின் மேல் மகிமை அடைகிற வரை this divine teacher, இந்த தெய்வீக ஆசிரியர் he holds our hand. அவர் நம் கரத்தை And பிடிக்கிறார். likewise, அதே போல there's just one Bible, ஒரே ஒரு பைபிள் தான், one curriculum, ஒரே பாடத்திட்டம், one syllabus, ஒரே பாடத்திட்டம், but handheld, ஆனால் கரம் பிடித்து நடத்துகிறார். because we are all from different backgrounds, காரணம் என்ன? நாம் எல்லாரும் வித்தியாசமான பின்னணியிலிருந்து வந்தவங்க, different upbringing, நாம் வித்தியாசமாக வளர்க்கப்பட்டவங்க, different challenges in life, வித்தியாசமான சவால்களை சந்தித்தவர்கள், different trials in life, வித்தியான பாடுகளை சந்தித்தவர்கள் each வாழ்க்கையில். having our own strengths, ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் பலன் இருக்கிறது, each having our own ஒவ்வொரு weaknesses, தனிப்பட்ட நபருக்கும் பலவீனம் which இருக்கிறது. is why for this divine teacher, அதனாலதான் இந்த தெய்வீக ஆசிரியர் he says it can be this one Bible, இது ஒரு பைபிளா இருக்கலாம், but I'm going to handhold my child, ஆனால் என் பிள்ளை கரத்தை நான் I'm பிடிக்கிறேன். going to give my child my personal attention, என் மாணவனுக்கு என் பிள்ளைக்கு நான் தனிப்பட்ட கவனத்தை I'm செலுத்துகிறேன். going to teach my child personally one to என் one, பிள்ளைக்கு தனிப்பட்ட விதத்தில் நான் கற்றுக் கொடுக்க so போறேன். that my child can go through என் பிள்ளை all the tribulations, எல்லா பாடுகள் வழியாக, through all the challenges, எல்லா சவால்கள் வழியாக, through all the odds, எல்லா விதமான தடைகள் and ஊடாக come out victorious. வெற்றிகரமாக எழும்பும்படியாக Shall we clap our கரங்களை hands? தட்ட மாட்டோமா? Give him the glory. அவருக்கு மகிமை. Today we're going to take you to John 16, இன்றைக்கு யோவான் 16 எடுத்துக்கொள்ள verse போகிறோம். number 29. 29ஆம் Here வசனம். in this passage, இந்த பகுதியில் Jesus இயேசு has taken the role of a divine teacher. ஒரு டீச்சராக அவர் இருக்கிறார். He's teaching the disciples. சீஷர்களுக்கு பாடத்தை கற்றுக் He's கொடுக்கிறார். teaching them some crucial things that they ought to learn. அவங்க கற்றுக்கொள்ள வேண்டிய சில முக்கிய பாடங்களை கற்றுக் This கொடுக்கிறார். divine teacher இந்த தெய்வீக ஆசிரியர் would take many roads in teaching them, பல விதத்தில் கற்றுக் கொடுப்பார். teaching them through parables, சில நேரத்தில் ஓமைகள், through examples, சில நேரத்தில் through உதாரணங்கள், many stories with a lot of mystery, சில நேரத்தில் ரகசியமான புதிரான கதைகள் மூலமாக, many practical teaching. சில நடைமுறை பாடங்கள். And here you see, ஆனால் இந்த இடத்தில் நீங்க பாருங்க, this divine teacher இந்த தெய்வீக ஆசிரியர் is giving a plain talk, ஒரு சாதாரணமான பேச்சு a பேசுறார். straight lecture, ஒரு நேராக ஒரு பாடத்தை எடுக்கிறார். straightforward instruction. அவர்களுக்கு நேரடியாக ஒரு பாடத்தை And you எடுக்கிறார். see the disciples, இந்த சீஷர்களை பாருங்க, they're receiving word by word. ஒவ்வொரு வார்த்தையும் அவர்கள் All ஏற்கிறார்கள். of these words are able to keenly listen when this divine teacher is saying. இந்த ஆசிரியர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கூர்ந்து கவனிக்கிறாங்க. And in this place you find them saying, இந்த இடத்தில் நீங்க பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க? "Oh teacher, டீச்சர், finally கடைசியா you're doing the right கடைசியா thing." நீங்க சரியான வேலை செய்றீங்க. All this while parables, இவ்வளவு நாள் உமைகள், all this while the mysterious stories, இவ்வளவு நாள் எங்களால புரிந்து கொள்ள முடியாத all கதைகள், this while all that indirect speech, இவ்வளவு நாள் எங்களுக்கு புரியாத பல காரியங்களை some சொன்னீங்க. very deep talk you are doing. சில நேரத்தில் ஆழமான But வார்த்தைகள். right now Jesus, ஆனா இயேசுவை இப்போ this is plain language.
language. இது எங்களுக்கு புரியிற பாஷை, Simple words. ஒரு சாதாரண வார்த்தை, Straightforward. நேரடியான வார்த்தை. Now we understand word by word. இப்போதான் ஒவ்வொரு வார்த்தை எங்களுக்கு புரிகிறது. Teacher, we are able to understand all that you are saying right நீங்க now. சொல்றது எல்லாமே எங்களுக்கு புரியுது டீச்சர். We are learning all that you've taught right now. இப்பொழுது நீங்க கற்றுக் கொடுத்த ஒவ்வொன்றும் எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. You see in verse number 30. இப்பொழுது 30ஆம் வசனத்தை The பாருங்க. disciples are saying. இந்த சீஷர்கள் சொல்றாங்க, Now we understand. நீர் எல்லாவற்றையும் We know அறிந்திருக்கிறீர். everything there is to know right now. என்றும் ஒருவன் உம்மை, We don't have to question you any further. உங்களை நாங்கள் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் We've இல்லை. understood everything. நாங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம். Word by word we've understood. ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு புரிகிறது. Everything you've taught us right now. இப்பொழுது நீங்க சொன்ன எல்லாமே புரிஞ்சு போச்சு. We're convinced, God. நாங்க உணர்த்தப்பட்டோம்பா. We're convinced, teacher. நாங்க உணர்த்தப்பட்டோம் டீச்சர். No more questions. இனி கேள்வி கிடையாது. No more doubts. இனி சந்தேகம் கிடையாது. Because we have understood it well. காரணம் என்னன்னு சொன்னா நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். You have taught everything well right ரொம்ப now. தெளிவா நீங்க கத்து கொடுத்துட்டீங்க. This word by word, this personal word. ஒவ்வொரு வார்த்தையும் தனிப்பட்ட வார்த்தையும் It has been taught. எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. We've understood it. எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. But then now Jesus is saying. இப்பொழுது இயேசு சொல்றாரு, Now இப்பொழுது you received a personal word. நீங்க தனிப்பட்ட வார்த்தையை எடுத்து கேட்டுக்கொண்டீங்க. Now you're saying you're believing. நீங்க இப்போ விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. But then he's saying. இப்போ சொல்றாரு, Hold on. நீங்க கொஞ்சம் This is only the beginning of the school. இது ஆரம்பம்தான், பள்ளியின் It ஆரம்பம்தான். is only the beginning, he's saying. பள்ளியின் ஆரம்பம்தான். Then because Jesus goes on to say. இயேசு தொடர்ந்து சொல்றாரு, The time is coming. நாள் வரப்போகிறது. When you will all scatter. நீங்க எல்லாம் சிதறடிக்கப்பட You போறீங்க. will all go different directions. நீங்க எல்லாம் வித்தியாசமான இடங்களுக்கு You're போக போறீங்க. saying now that you believe everything I taught. இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் விசுவாசிக்கிறேன்னு தானே சொன்னீங்க. Word by word you've soaked it in. ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க சொன்னீங்கல்ல. But the time is coming. ஆனால் நேரம் When வரப்போகிறது. you will leave me alone. நீங்க எல்லாம் என்ன விட்டு ஓடிடுவீங்க. When you will all run away for your own எல்லாரும் lives. உங்க சொந்த வாழ்க்கையை நோக்கி ஓடிடுவீங்க. This is just the beginning of the இது school. ஆரம்பம்தான், பள்ளியின் ஆரம்பம்தான். Because Jesus is saying. இயேசு சொல்லுகிறார், There is tribulation in this world. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. In this world you have tribulation. இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு. And trials and distress. பாடுகள் இருக்கிறது. And frustration. பிரச்சனைகள் இருக்கிறது. So he's saying. அவர் சொல்லுகிறார், Personal word. தனிப்பட்ட வார்த்தை is only the beginning of the school. அது வாழ்க்கை என்கிற பள்ளிக்கூடத்தின் ஆரம்பம்தான். But there's something called a personal experience. தனிப்பட்ட அனுபவம். அந்த பாயிண்ட்ஸ் போடலையா? பர்சனல் called a personal experience. தனிப்பட்ட அனுபவம். You have received the word. நீங்க வார்த்தை கேட்டீங்க. But wait till you go through the tribulation. நீங்க பாடுகள் வழியாக கடந்து போக காத்திருங்க. That is when அந்த நாளில் you will experience நீங்க அனுபவிக்க போறீங்க. whatever I said word by word. ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு நான் சொன்னேன். Jesus is saying, I have told you these things. இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொல்லி So கொடுத்திருக்கிறேன். that you may have peace and confidence. உங்களுக்கு நம்பிக்கையும் சமாதானமும் But உண்டாயிருக்க. in this world இந்த உலகத்தில் you will have tribulation. உங்களுக்கு பாடுகள் உண்டு. You see these disciples. இந்த சீஷர்களை பாருங்க. They all received the same word. அவங்க எல்லாம் இதே வார்த்தையை They பெற்றுக்கொண்டாங்க. all received word by word a personal word. ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் தனிப்பட்ட வார்த்தையை எடுத்தாங்க. But each one of them. ஆனா ஒவ்வொருத்தரும் When Jesus is saying you will have tribulation. உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று இயேசு சொன்ன உடனே Each one of those disciples ஒவ்வொரு தனிப்பட்ட சீஷனும் had a different tribulation. அவங்களுக்கு வித்தியாசமான A பாடுகள், different trial. வித்தியாசமான A சோதனைகள், different frustration. வித்தியாசமான A பிரச்சனைகள், different misery. வித்தியாசமான கஷ்டங்கள். So even in the time of COVID, இந்த கோவிட் நாட்கள்ல I do not know how many times you open the word to receive a personal word. ஒரு தனிப்பட்ட வார்த்தை வேணும்பான்னு சொல்லி எத்தனை பேர் பைபிளை திறந்திருக்கிறீங்க? I do not know how many of you all tuned into the online services to receive a personal இந்த word. கோவிட் லாக்டவுன் நாட்கள்ல எத்தனை பேர் ஆன்லைன் சர்வீஸ்ல எனக்கு ஒரு வார்த்தை வேணும்னு கேட்டு But the காத்திருக்கிறீங்க? word is only the beginning of the school. ஆனா இந்த வாழ்க்கை என்கிற பள்ளிக்கூடத்தில் வார்த்தை என்பது ஆரம்பம்தான். You can say
it to Jesus. நீங்க இயேசுவை பார்த்து சொல்லலாம், I know all of this word right இயேசுவே now. இதெல்லாத்தையும் நான் I படிச்சிட்டேன்பா, understand it all. இதெல்லாம் நான் But புரிஞ்சுக்கிட்டேன். Jesus saying, hold on. ஆனா இயேசு சொல்றார் கொஞ்சம் It's நில்லுன்றார். only the beginning, because in this world you will have இந்த tribulation. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு I சொல்றார். do not know எனக்கு தெரியாது during COVID இந்த கோவிட் நாட்கள்ல what your tribulation was, உங்க பாடு என்னவா இருந்தது, what your trial was, உங்க உபத்திரம் என்னவா what இருந்தது, your frustration உங்க was. விரக்தி என்னவா இருந்தது. To some it was genuine loss of people. சிலருக்கு பாருங்க நஷ்டம், தனிப்பட்ட விதத்தில் நஷ்டம். For some it was loneliness. சிலருக்கு தனிமை, For some it was a loss of their job. சிலருக்கு வேலை For இழப்பு, some it was a loss of their finances. சிலருக்கு பொருளாதார For பிரச்சனை, some it was a broken family. சிலருக்கு குடும்பம் For உடைக்கப்பட்டது, some it was mental illness. சிலருக்கு மன ரீதியான பாதிப்பு. Many went through different trials and எல்லாரும் tribulations. வித்தியாசமான பாடுகளை But அனுபவித்தார்கள். everybody received a personal word. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட வார்த்தை வந்தது. And then the next step in the school of life. ஆனால் அடுத்து இந்த பள்ளிக்கூடத்தில், வாழ்க்கை Jesus என்கிற பள்ளிக்கூடத்தில் says, இயேசு In சொல்லுகிறார், this world you will have tribulation. இந்த பூமியில் உங்களுக்கு உபத்திரம் But உண்டு, be of good cheer. ஆனால் திடன் The கொள்ளுங்கள். Amplified says, இந்த ஆம்பிளிஃபைட் பைபிள் சொல்லுகிறது, take courage. நீங்க தைரியமா இருங்க, Be confident. நீங்க நம்பிக்கையா இருங்க, Be certain. நீங்க உறுதியா இருங்க, Be undaunted. நீங்க அசைக்கப்படாம இருங்க. Why does he say that? இயேசு ஏன் அதை சொன்னார்? How does he say that? எதுக்காக அதை சொன்னார்? While you go through tribulation, நீங்க பாடுகளை கடக்கும் while பொழுது, you go through all of the frustration, இந்த மாதிரி விரக்தியான சூழ்நிலையில் கடந்து you will போகும் have personal encouragement. உங்களுக்கு தனிப்பட்ட ஆறுதல் உண்டு. In the same passage, அதே பகுதியில் Jesus introduces the divine encourager. இயேசு இந்த தெய்வீக ஆறுதலை உங்களுக்கு He அறிமுகப்படுத்துகிறார். introduces the Spirit of God. இந்த ஆவியானவரை And he அறிமுகப்படுத்துகிறார். says, while you go through this நீங்க tribulation, எல்லாம் இந்த பாடுகள் வழியாக போகும் பொழுது be of good cheer. நீங்க சோர்ந்து This போகாதீங்க. is your encouragement. இதுதான் uங்கள் ஆறுதல். How many of us can say எத்தனை பேருங்க சொல்லலாம், that during the period of lockdown, இந்த லாக்டவுன் நேரத்தில், during the peak of COVID, இந்த இந்த கோவிட் உச்சத்தில் இருக்கும் during பொழுது, the darkest of time, இந்த இருளான you நாட்களிலே and I received a personal word. நீங்களும் நானும் தனிப்பட்ட வார்த்தை And we பெற்றுக்கொண்டோம். did not just receive a personal word, தனிப்பட்ட வார்த்தை மாத்திரமல்ல, but we went through a personal experience. நம் தனிப்பட்ட அனுபவத்தை நாம் And பெற்றிருக்கிறோம். in that personal அந்த experience, தனிப்பட்ட அனுபவத்தில் how many of us can say எத்தனை பேர் சொல்ல முடியும், we received personal encouragement? தனிப்பட்ட ஆறுதலை பெற்றேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? Hope for every single one of ஒவ்வொரு us. தனிநபருக்கும், Courage for every single one ஒவ்வொரு of us. தனிநபருக்கும் ஆறுதல், A needed confidence அவர்களுக்கு நம்பிக்கை, specific to the situation. அந்த சூழ்நிலைக்கேற்ற ஒரு நம்பிக்கை For every single one of us. ஒவ்வொரு தனிநபருக்கும். In the word he says, be certain. அவர் சொல்லுகிறார், திடன் In கொள்ளுங்கள். the time of uncertainty, இந்த நிலையற்ற ஒரு நிலையில், do not know what your uncertainty was. இந்த நிலையற்ற சூழ்நிலை என்னன்னு சொல்லி எனக்கு தெரியாது. Whether it was your next meal, அடுத்த சாப்பாடு, whether it was your next pay, அடுத்த சம்பளம், whether it was your marriage, your family coming together, அடுத்து உங்க திருமணம் அல்லது குடும்பம் ஒண்ணா வரணுங்கிற maybe it எதிர்பார்ப்பு, was your education even coming to pass. அடுத்து ஏதோ படிப்பு சம்பந்தப்பட்ட காரியம். I do not know what your uncertainty was, உங்க நிலையற்ற சூழ்நிலை என்னன்னு சொல்லி எங்களுக்கு but தெரியாது. I'm sure you received a personal encouragement. ஆனால் எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு, உங்களுக்கு தனிப்பட்ட ஆறுதல் A way கிடைத்திருக்கிறதுன்னு சொல்லி. through which he made you feel certain in the அதை uncertainty. செய்து நிலையற்ற ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு நிச்சயத்தை அவர் That கொடுத்திருக்கிறார். is a divine teacher. அதுதான் தெய்வீக ஆசிரியரின் அழகு. Shall we all கரங்களை clap our தட்டி hands? அவரை மயப்படுத்துவோமா? Give him glory. அவருக்கு மகிமை. In the same verse he says, அதே let's வார்த்தையில் read it சொல்லுகிறார், again. I have told you these things உங்களுக்கு நான் சொன்னேன், so that in me you have perfect peace. எனக்குள்ளாக உங்களுக்கு பூரண I சமாதானம். have told you these things. உங்களுக்கு எல்லாத்தையும் I சொல்லிட்டேன், have taught you உங்களுக்கு போதிச்சேன். personal word. தனிப்பட்ட வார்த்தை. In the world உலகத்தில் you have tribulation. உங்களுக்கு உபத்திரம் உண்டு, It is your personal experience. அது உங்க தனிப்பட்ட But அனுபவம். be of good cheer. திடன் கொள்ளுங்க, Take courage. நீங்க தைரியமா Be இருங்க, hopeful. நீங்க நம்பிக்கையா Be இருங்க, confident. நீங்க நிச்சயத்தோடு இருங்க. That is your personal encouragement. அதுதான் உங்களுக்கு தனிப்பட்ட ஆறுதல். And then the Bible says, அடுத்து வேதம் சொல்லுகிறது, for I have overcome the world. நான் உலகத்தை The ஜெயித்தேன். Amplified Version says, ஆம்பிளிஃபைடு பைபிள் சொல்லுகிறது, I have deprived it அதை நான் தடை of செய்தேன், power to harm you.
உங்களை தீங்கு செய்வதிலிருந்து அதை நான் தடுத்தேன், and I have conquered it for you. அதை உனக்காக நான் When மேற்கொண்டேன். you have received the personal word, உங்களுக்கு தனிப்பட்ட வார்த்தை வந்த in பிறகு, the personal experience, இந்த தனிப்பட்ட அனுபவத்துக்கு through பிறகு, the personal encouragement, அந்த தனிப்பட்ட ஆறுதலை பெற்ற பிறகு, then you come to a personal learning நீங்க தனிப்பட்ட விதத்தில் பாடத்தை in which கற்றுக்கொள்ளுகிறீர்கள். you are finally able to say, கடைசியில நீங்க சொல்லலாம், yes, he truly has overcome the world. யாம் அவர் உண்மையாகவே உலகத்தை ஜெயித்தார். Yes, the world is deprived of every power. இந்த உலகத்தில் உள்ள எல்லா வல்லமை முடக்கப்பட்டு The இருக்கிறது. world's power cannot harm me. உலகத்தின் வல்லமை என்னை தீங்கு செய்யாது. None of my tribulation, எந்த பாடும், none of my trial, எந்த உபத்திரமும், none of the frustration எந்த விரக்தியும் could have the power to harm me. என்னை தீங்கு செய்வதற்கு அதற்கு வல்லமை கிடையாது. It has all been overcome. அதையெல்லாம் அவர் It மேற்கொண்டார். has all been conquered. அதை அவர் மேற்கொண்டார். And that is a personal learning. அதுதான் தனிப்பட்ட பாடம். When Jesus was teaching the disciples, சீஷர்களுக்கு இயேசு பாடத்தை கற்றுக் he கொடுக்கும் said, பொழுது we have understood it all right now. இயேசு கிட்ட சொன்னாங்க, அப்பா எங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு No போச்சு, more questions. இதுக்கு மேல கேள்வி இல்ல. But Jesus saying, hold on. இயேசு சொன்னார், You கொஞ்சம் will இருப்பா, learn it finally. கொஞ்சம் இருப்பா, இன்னும் After the கத்துக்கிறேன். tribulation. இந்த உலகத்தில் After உபத்திரத்துக்கு the பிறகு, experience. அனுபவத்துக்கு பிறகு, After you receive the personal ஆறுதலை பெற்ற encouragement. பிறகு, That is when அந்த நேரத்தில் தான் you will have a personal learning உங்களுக்கு தனிப்பட்ட பாடம் in இருக்கு. which you can stand face to face before me நீங்க முகமுகமாய் என்னோடு and சேர்ந்து, say, now I know இப்பொழுது நான் that சொல்றேன்ப்பா, Jesus, you have overcome the world. இயேசுவே நீர் உலகத்தை Now I ஜெயித்தீர். know, Jesus, இப்பொழுது இயேசுவே எனக்கு that தெரியும், you have conquered it all. நீர் எல்லாவற்றையும் I மேற்கொண்டீர். went through so much. நான் எவ்வளவு I கஷ்டத்துல went கடந்து, through the darkest of நான் times. இருளான சூழ்நிலையில் I போனேன். went through the valley and the shadow of death. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கை கடந்து But here சென்றேன். I am, it could not harm me. இப்பொழுது நான் இங்க இருக்கிறேன், என்னை அது தீங்கு It is செய்யவில்லை. a personal experience. இது என் தனிப்பட்ட அனுபவம். I have received personal encouragement. எனக்கு தனிப்பட்ட ஆறுதல் And now கிடைத்தது. it is a personal learning. இப்பொழுது தனிப்பட்ட பாடம். Today, இன்றைக்கு many of us நம்மில் அநேகர் think that the Christian life கிறிஸ்தவ வாழ்க்கை is all about just knowing the word cover to cover. இந்த வசனத்தை எல்லாத்தையும் நான் படிச்சிட்டேன்ப்பா, Spend hours reading. இந்த படிச்சு வசனத்தை படிச்சு Shut the door. கதவை பூட்டிக்கிட்டு Close everything. எல்லாத்தையும் பூட்டிடு, Stay inside the house. வீட்டுக்குள்ள இரு, Word by word. ஒவ்வொரு வார்த்தையும் By heart it. அத மனப்பாடம் பண்ணி Soak it all in. அத அப்படியே உள்ள வாங்கி, That is it life. Now I understand it all. அதான் வாழ்க்கை, இதெல்லாம் எனக்கு புரிஞ்சு I போச்சு. understand this God. இந்த தேவனை I புரிஞ்சுக்கிட்டேன், have all of this knowledge right இந்த now. அறிவெல்லாம் எனக்கு கிடைச்சது. Jesus says, hold up. இயேசு சொன்னார், That சும்மா is இரு, only the beginning of the school. அந்த பள்ளிக்கூடத்தில் ஆரம்பம் தான், You need to get out. நீ வெளியே போ, You need to have personal நீ experience. தனிப்பட்ட அனுபவத்தை பெற You வேண்டும். need to go through the tribulation. இந்த உலகத்தின் உபத்திரவத்தை சந்தித்தே You need ஆகணும், to go through the trial. சோதனைகளை சந்தித்தே But you ஆகணும். will have personal encouragement. ஆனால் உனக்கு தனிப்பட்ட ஆறுதலை நான் And கொடுப்பேன். then you will have a personal learning. உங்களுக்கு தனிப்பட்ட பாடமும் Today இருக்கிறது. we all have a personal learning. இன்றைக்கு நாம் தனிப்பட்ட பாடத்தை கற்றுக்கொள்வோம். Post-COVID, கோவிடுக்கு we பிறகு all can personally say, நம்ம தனிப்பட்ட பாடத்தை my சொல்லலாம். God has overcome the world. என் தேவன் உலகத்தை ஜெயித்தான், My Jesus has conquered it all. என் இயேசு உலகத்தின் சகலத்தையும் That ஜெயித்தான். is not just a head knowledge. அது தலை அறிவு That அல்ல, is not just Bible, biblical knowledge. அது வெறும் வேத அறிவு அல்ல, That stands as heart knowledge. அது இருதயத்தின் ஒரு பாடம் அறிவு. Because there has been a process. காரணம் என்ன? அது தொடர் In the காரியமாயிரு. school of life, வாழ்க்கை என்கிற பள்ளிக்கூடம் you need a personal word. உங்களுக்கு தனிப்பட்ட வார்த்தை, You need the personal experience. உங்களுக்கு தனிப்பட்ட அனுபவம், You need the personal encouragement. உங்களுக்கு தனிப்பட்ட ஆறுதல், And then you will finally land on the personal learning. கடைசியில தனிப்பட்ட பாடத்தை Today கற்றுக்கொள்ளும். we sang, இன்றைக்கு நாம் பாடினோம், who the Son sets free குமாரன் உங்களை is விடுதலையாக்கினார், free indeed.
உண்மையாகவே That is a விடுதலையானேன். word in the Bible. அது வேதத்தின் ஒரு வார்த்தை. But today, ஆனால் இன்றைக்கு if you have gone through all of this process, இந்த தொடர் காரியத்தில் நீங்க கடந்து சென்ற if பிறகு in your personal experience, உங்க தனிப்பட்ட you அனுபவத்தில் have been through a bondage, நீங்க ஏதோ கட்டுகளில் இருந்து if இருக்கிறீங்க, you have been through chains, நீங்க ஒரு கட்டுகளிலே if இருந்திருந்தீர்களா, you have been through shame and guilt, அவமானமோ குற்ற உணர்வோ if இருந்திருக்குமானா, you have been through sickness and diseases, வியாதியோ நோய் அதனூடாக கடந்து and போயிருந்தால், if you have been set free, நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருந்தால், and if you believe and if you've learned you are free indeed, இன்றைக்கு நான் மெய்யாகவே விடுதலையானேன் என்று சொல்ல the நீங்க வந்தீங்க. worship leader need not stand here and say lift your hands and sing it இங்க out loud. பாடு நடத்துறவங்க பாடல்களை பாடுறவங்க நீங்க எல்லாம் கை உயர்த்துங்கன்னு சொல்ல வேண்டிய Because அவசியமே when இல்லை. you see that, நீங்க அந்த வார்த்தையை பாடும் who பொழுது the Son sets free குமாரன் is விடுதலையாக்கினார், free indeed. மெய்யாகவே When விடுதலையானே. you sing it out of personal learning, ஒரு தனிப்பட்ட பாடத்தோடு நீங்க that is a பாடுவீங்க. different kind of worship. அதுதான் வித்தியாசமான That ஆராதனை, is a different kind of confession. அதுதான் வித்தியாசமான That is அறிக்கை. not just the biblical word that you are singing நீங்க out loud, சும்மா வெறும் வேத வார்த்தையை சத்தமா பாடுறது but it இல்ல, is a personal heart knowledge உள்ளத்தின் ஆழத்திலிருந்து that பாடுறீங்க. you are belting for God. நீங்க ஆண்டவருக்காக பாடுறீங்க. I have this pendant on my neck. செயின்ல ஒரு இது இருக்கு, It பெண்டன்ட். says Psalm 61:4. அந்த பெண்டன்ட்ல சங்கீதம் Psalm 61:4. 61:4 And the verse says, அந்த வார்த்தை சொல்லுகிறது, I will make your home my tent forever. உனக்காக ஒரு கூடாரத்தை உனக்கு வீடாக அதை I அமைக்கிறேன். will make your home my tent forever. உன்னுடைய வீடு என்னுடைய And கூடாரமாக்கிடுறேன். under the safety of your wings I will rest. உன்னுடைய செட்டையின் கீழ் நான் மறைவிடத்தில் நான் Psalm அடைக்கலம் போகிறேன். 61:4 may be a scripture to you, உங்களுக்கு சங்கீதம் 61:4 ஒரு வேத வார்த்தையா but இருக்கலாம், for me it is everything, ஆனா எனக்கு அதுதான் எல்லாமே. because it's been my personal word. காரணம் அது எனக்கு தனிப்பட்ட வார்த்தை. And when I experience personally நான் தனிப்பட்ட பாடை சந்தித்த பொழுது trials and distress, சோதனைகளும் சவால்களும், this was a personal encouragement. இதுதான் எனக்கு தனிப்பட்ட And ஆறுதல். today that same word இன்றைக்கு அதே வார்த்தை, stands as my personal learning. அதுதான் என் தனிப்பட்ட பாடமா And இருக்கிறது. that to you is my encouragement. அதுதான் என்னுடைய ஆறுதல். மரணத்தை வென்றவரை, பாதாளத்தை ஜெயித்தவரை, மரணமே உன் கூறுங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று மரணத்தை ஜெயமாய் விளங்கி இன்றைக்கு அவரோடு நாம நெருங்கும்படியாக, ஹalleluya, அவருடைய கிருபை கொண்டாடும்படியாக, அவருடைய அன்பை கொண்டாடும்படியாக, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக, you are here to declare his marvelous deeds. Declare, go ahead and declare his marvelous deeds. He's been so kind, so faithful, so gracious, so wonderful. Hallelujah, there is none like him. Yes, Lord. Glory, 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 Lord. We love you, Jesus. Glory, let your presence fill this place. Those who are watching us from their living rooms, hallelujah, hallelujah, let them also, Lord, experience your power like never before. Experience your presence like never before. You said in your word, where two or three gathered in my name, there I shall be. Glory.